உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நிறுத்துங்க. கார்த்திக், தாலி கட்டாத. ஏய் ரேணுகா, என்னடி பண்ணிட்டு இருக்க? அம்மா, அண்ணன் பாவம்மா. அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்காம நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கோமா. மா ரேணுகா, என்னம்மா அது? அப்பா, இந்த நிமிஷம் வரைக்குமே கார்த்திக் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லப்பா. ஏன் வாழ்க்கை இப்படி ஆனதுனாலதான் அவன் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டான். மத்தபடி அவன் இன்னும் ஆனந்திய மறக்கவே இல்லப்பா. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? இந்த பொண்ணு என்னென்னமோ பேசிட்டு இருக்கா. நீ என்னடானா அமைதியா இருக்க? தெரியலப்பா, எனக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பொண்ணு கூட தான் சுத்திக்கிட்டு இருந்தா, இப்ப பிரச்சனைன்னு வந்ததும் எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுதான் வேதநாயகி. அங்கிள், கூப்பிட்டு வச்சு இப்படி எல்லாம் பண்றோன்னு தப்பா மட்டும் நினைக்காதீங்க. இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா என் அண்ணனும் சந்தோஷமா இருக்க மாட்டான், அந்த பொண்ணாலையும் நிம்மதியா இருக்க முடியாது. அதனாலதான் இந்த கல்யாணத்தை இப்பவே ஸ்டாப் பண்ணலான்னு சொல்றேன். அந்த பொண்ணு சொல்றது 100% உண்மை. அமைச்சர் முன்னாடியே உண்மையை சொன்னதுக்காக உங்க பொண்ணை திட்டுறீங்க. அப்ப தனியா இருக்கும்போது என்னென்ன பேசி உங்க பையன் மனசை மாத்திருப்பீங்க. ஏங்க, நீங்க ஏன் அனாவசியமா தலையிடுறீங்க? சைலண்டா இருங்க. என்னம்மா நீங்க அவரையே இப்படி மிரட்டுறீங்க? உங்களை நம்பி எப்படிமா என் பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது? நீ கவலைப்படாத மூர்த்தி, உன் பொண்ணுக்கு நல்ல வரனா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கார்த்தி இந்த பொண்ணு கழுத்துல தான் தாலி கட்டுவான். வேற எந்த பொண்ணுமே அவன் மனசுல இல்ல. சரிம்மா, அப்படின்னா அதை உங்க பையன் வாயாலே சொல்ல சொல்லு. ஏமா, சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணு இங்க வந்திருக்கா? எனக்கும் அதான் தெரியணும். இல்ல ரேணுகா, அவதான் பேசினான்னு நினைக்கிறேன். என்ன ரேணுகா, ஆனந்தி இங்க வந்தாளா? ஆமா, ஆனந்தி வெளியே தான் இருக்கா. நான் போய் கூட்டிட்டு வரேன். இங்க பாரு தம்பி, உனக்கு கிடைச்சிருக்கிற கடைசி சான்ஸ். அமைச்சர் ஐயாலாம் இருக்காரு, அவரு முன்னாடி வச்சு நேருக்கு நேரம் அந்த பொண்ணை பாரு. உன் மனசுல அவ இல்லைன்னா இந்த சபையில வச்சே சொல்லிடு. இந்த பிரச்சனையை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு நான் உத்தரவாதம் வாங்கிக்கிறேன். என்னப்பா சொல்ற? அந்த பொண்ணு உனக்கு வேண்டாமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.